மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். கலைஞர் சந்தித்த சவால்கள், அவர் படைத்த சரித்திர சாதனைகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆட்சியாளராகவும் கட்சித் தலைவராகவும் அவர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எத்தகைய வழியில் நடத்தினார், எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்தார், அது இன்றைக்கும் எப்படி நீடித்து நிற்கின்றன என்பதையெல்லாம் பற்றித்தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொருளில் நாம் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரையிலான கலைஞரனுடைய ஆட்சி காலம், அவருடைய 5வது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றி பேசினோம். கடந்த சில நாட்களாக கலைஞர் உயர்கல்வியிலும் ஆரம்ப கல்வியிலும் உருவாக்கிய கல்வி புரட்சி, சத்துணவை மேம்படுத்தியதிலிருந்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்ததிலிருந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பேசினோம். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கல்வி புரட்சியை ஏற்படுத்திய கலைஞர் தமிழ்நாட்டில் உணவு புரட்சி ஒன்றையும் ஏற்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய உணவு புரட்சியின் நாயகனே கலைஞர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் 2ஆம் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற போது 1971ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த கொடிய வறுமை நிலையை மாற்ற வேண்டும், முக்கியமாக பட்டினி கொடுஞ்சிறையிலிருந்து மக்களை காக்க வேண்டும். அதாவது பாரதிதாசனுடைய பாட்டில் வரும் இல்லையா, பட்டினி கொடுஞ்சிறையில் பதறுகின்ற மனிதர்கள் என்று அந்த ஒரு வரிகள், அந்த வரிகளிலிருந்து தான் நாம் இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகுகிற போது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மனிதர்களை அவர்களுடைய உழைப்பு சார்ந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றால் மிக மிக குறைந்த விலைக்கு தன்னுடைய உழைப்பை ஒருவன் விற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கொத்தடிமை முறையிலிருந்து ஒருவனை நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் முதன்மையாக செய்ய வேண்டியது என்பது அவர்களை பசிப்பிணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மக்கள், மிக அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பசிக்கொடுமையை போக்குவதற்காக தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளை, அந்த பொது விநியோக திட்டத்தை கலைஞர் கொண்டு வருகிறார். அதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்குகிற திட்டத்தை அந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கொண்டு வருகிற திட்டம். அப்போது ஒன்றிய அரசு தான் உணவு கிடங்கிலிருந்து தானியங்களை பொது விநியோக திட்டத்திற்கு வழங்கி வந்தது. அது போதுமானதாக இல்லை. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கலைஞர் கடைகளை திறக்கிறார். அது போதுமானதாக இல்லை என்கிற நிலையில் தமிழ்நாடு அரசே நுகர்பொருள் வாணிப கழகத்தை தொடங்கி அங்கிருந்து நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்து அரிசியை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை கலைஞர் செயல்படுத்துகிறார். அதனுடைய உச்சக்கட்டமாக 20 கிலோ அரிசி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ₹1 விலையில் கொடுப்பது என்ற திமுகவினுடைய அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த அரிசி வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக ஏராளமான குடும்பங்கள், அதாவது தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் மிக முக்கியமாக இருப்பது என்பது அந்த பட்டினியை ஒழிப்பது தான். அது இன்றைக்கு இந்தியா முழுக்க கூட பட்டினி பல பகுதிகளில் இருந்த போதும் கூட தமிழ்நாட்டில் பட்டினியால் வாடுவோர் இல்லை என்கிற நிலையை கலைஞர் உருவாக்குகிறார். அப்படித்தான் அந்த 20 கிலோ அரிசி திட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய வறுமை நிலையை ஒழிப்பதில், பட்டினி கொடுமையை ஒழிப்பதில் பெரும் பங்காற்றியது. 2006ஆம் ஆண்டு கலைஞர் கொண்டு வந்த மிக மிக முக்கியமான ஒரு சமுதாய நலத்திட்டம், சமூகத்தினுடைய அடிப்படையான ஒரு துயரத்தை போக்குகிற திட்டமாக அந்த திட்டம் என்பது இருந்தது. இன்றளவு உலகளாவிய அளவில் கூட பொருளாதார நிபுணர்கள் அந்த திட்டத்தை பாராட்டி இன்றைக்கும் எழுதுகிறார்கள். இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில் தான் செயல்படுகிறது என்ற பெயரை அந்த திட்டம் பெற்றுத்தந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். வரும் நாட்களில் நாம் இன்னும் பல புதிய சிந்தனைகளோடு, கலைஞரனுடைய சாதனைகளோடு நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.